ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம முரல் மீன் வறுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முரல் மீன் ரொம்ப நீளமாக இருக்குது. முரல் மீன்லேயே நிறையா முரல் இருக்குது. இதை இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் பீஸ் போட்டுக்கோங்க. பாருங்கள், மீனில் உள்ள குடல்லாம் சுத்தம் பண்ணியாச்சு. நல்லா சுத்தமாகிருச்சு. இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பச்சை கலரில் இருக்கிறது இந்த செதில்கள் இந்த கத்தியை வச்சு சுத்தம் பண்ணிக்கலாம். மீனை நல்லா கழுவி சுத்தம் பண்ணியாச்சு. இப்போ மசாலா அரைச்சிக்கிறலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி 2 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 20 பூண்டு பற்கள், மீனுக்கு தேவையான ஒரு லெமன் சைஸ் புளியை கெட்டியாக கரைச்சிக்கோங்க. கெட்டியாக கரைச்சி வச்சா புளியை இதோட சேர்த்து நைஸாக அரைச்சிடலாம். தண்ணியே தேவையில்லை, இந்த புளி கரைசலே போதும். பாருங்கள், மசாலா நைஸாக அரைச்சாச்சு. இந்த மசாலாவோட 2 ஸ்பூன் சமையல் எண்ணெய், இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருங்க. மிளகு எதுக்காக சேர்க்குறோம்னா, இந்த முரல் மீனுக்கும் திருக்க மீனுக்கும் தான் அதிகமாக சேர்க்கணும். இப்போ கழுவி வச்சுருந்த மீனை மசாலாவோட போட்டு கலந்து விட்ருங்க. மீனில் எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், மசாலாலாம் நல்லா கலந்தாச்சு. ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மசாலா எல்லாம் நல்லா ஊறிடுச்சு. இப்போது தோசைக்கல்லில் தான் வறுக்க போகிறோம். தோசைக்கல்லில் நிறைய எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் சூடான உடனே தோசைக்கல்லில் எவ்வளோ மீன் பத்துமோ அவ்வளோ மீன் சேர்த்துக்கோங்க. மீன் ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு, திருப்பி விட்டுடலாம். இன்னொரு பக்கமும் நல்லா வெந்துருச்சு, அதையும் திருப்பி விட்டு மொறுமொறுன்னு வந்த உடனே எடுத்துடலாம். இப்போ எல்லா மீனும் நல்லா மொறுமொறுன்னு வெந்துருச்சு. ரொம்பவே சுவையான மொறுமொறுன்னு முரல் மீன் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி மசாலா எல்லாம் அரைச்சி செஞ்சதுனால டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த முரல் மீன் எல்லா வித குழம்பு சாப்பாட்டுக்கும், வெரைட்டி ரைஸுக்கும், ஸ்கூல் விட்டு வரும் பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சூப்பர் டேஸ்ட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.